பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் மட்டன் கிரேவி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி பெப்பர் மட்டன் சுக்கா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் எண்ணெய் விட்ருக்கேன். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டேன். பெரிய வெங்காயம் அது பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மட்டனை கழுவி வச்சுருந்தேன். ஒரு 1/2 கேஜி மட்டனும் இதில் போட்டேன். குக்கரில் வேக போடலை, டைரெக்டாக அப்படியே போட்டிருக்கேன். அதோடு பார்த்திங்கனாக்கா ஒரு 5 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி போட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். இதில் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிளகாத்தூளும் தக்காளியும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேன். உப்பு இதுக்கு இன்னும் சேர்த்துல. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துருந்துருக்கோம். இது இப்படியே வேக வைக்கிறதுனால நான் கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு தான் உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுறேன். மல்லி செடியோட காம்போடு சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் இதுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துறோம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூளை இதை இதோட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறிட்டு விட்டுடுவோம். அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சுனாக்கா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோட சாதத்தோட, ரசம் சாதம், பருப்பு சாதத்தோடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் மட்டன் வேக வச்சு போடுறத விட இப்படி ஒரு முறை வேக வச்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெப்பர் மட்டன் இந்த சாதத்தோடு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சேம் டைம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.